நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன சித்தி, மாதவனுக்காக வெயிட் பண்றீங்களா? அவர் வரமாட்டார். அவருக்காக வெயிட் பண்ணீங்கன்னா நீங்க தான் ஏமாந்து போவீங்க. அவர் அவங்க அம்மா புள்ள. அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் உள்ள தொப்புள் கொடி உறவு இன்னும் அருந்து போல. அதனால நிச்சயமா அவர் வரமாட்டாரு. சித்தி போங்க, போய் வேலையை கவனிங்க. நம்ம எப்படி முன்னுக்கு வர்றதுன்னு பார்க்கலாம். என்ன பாக்குறீங்க? நான் நீங்க வளர்த்த பொண்ணு. சூசைட்லாம் பண்ணிக்க மாட்டேன். நம்ம எப்படி வாழ்ந்து காட்டணும் சித்தி. ஹலோ, யாரு? ஹலோ, நான் சாரதா பேசுறேன். என்ன விஷயமா ஃபோன் பண்றேன்? மாதவன் கிட்ட பேசணும். இருக்கா, பிஸியா இருக்கான், பேச முடியாது. நான் சாரதா பேசுறேன். தெரியறது, டெலிவிஷன் பெட்டியில தெரியற மாதிரி தெளிவா தெரியறது. நாங்க பொண்ணு பார்க்க போறோம், 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுங்க. நேக்கு ஞாபகத்துல இருந்தா அவன்கிட்ட சொல்றேன். காவேரி, என்ன சித்தி? வா. போயிட்டு இருக்கா, சீக்கிரம் வாங்க. வாங்க மணி. சுமாரடி, எதுக்காக வந்திருக்கே? மாதவன், மாதவன். மாதவண்ண உங்காத்து வேலைக்காரனா? மரியாதை இல்லாம பேசுறேன். நீங்க எனக்கு மரியாதை பத்தி சொல்லி கொடுக்குறீங்களா? நான் மாதவனை மருமகனா நினைக்கிறேன். என் மகனா நினைச்சனாலதான் இவ்வளவு நாள் பேசாம இருந்தேன். என் பொண்ணு உயிரோடு இருக்கும்போது நீங்க உங்க பையனுக்கு வேற ஒரு பொண்ணு பாக்குறீங்களா? எதுக்கு? கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கா? பார்க்கலாம். அந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். என்ன எங்க ஆத்துல வந்து நின்னுட்டு சட்டத்திட்டமா பேசிட்டு இருக்கேன்? உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப எங்க நின்னுட்டு பேசிட்டு இருக்க ஞாபகம் இருக்கா? எங்க ஆத்துல. எது? இது உங்க வீடா? வெஸ்ட் மாம்பழத்துல எலி வள மாதிரி ஒரு சின்ன ஓட்டு வீட்டுல இருந்தீங்களே, மறந்துட்டீங்களா? அந்த வீண் பேச்சல இப்ப எதுக்காக? உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு வேண்டியிருக்கு? மாதவன், இன்னும் 10 நாளுக்குள்ள நீங்க காவேரியை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல சந்தோஷமா வாழணும். என்ன சொல்லு மாதவன். உனக்கு இங்க பேச பிடிக்கலன்னா சொல்ல, வெளியே போய் பேசலாம். மாதவன் எங்கேயும் வெளியே வர மாட்டான். எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. இத பாருங்க, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்துக்கு இவ மாட்டு பண்ண வர முடியாது. என் பொண்ணு இந்த வீட்டுல வாழ முடியாதுன்னா அப்ப நீங்களும் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இந்த வீடு என் பொண்ணுக்காக, என் பொண்ணு சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக வாங்கி கொடுத்த வீடு. இதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நான் பார்த்து பார்த்து வாங்கிருக்கேன். அவ இந்த வீட்டுல இருக்க முடியலன்னா அப்ப நீங்களும் இந்த வீட்டுல இருக்க கூடாது. இந்த வீடு என்ன, இந்த பணம் எங்க இருந்து வந்தது? சும்மா வந்துச்சா? மரத்துல இருந்து பறிச்ச நினைச்சீங்களா? நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம். இன்னும் 15 நாள் டைம் கொடுக்குறேன். நீங்க இந்த வீட்டு காலி பண்ணலன்னா நான் போலீஸ் கொண்டு வந்து உங்களை எல்லாம் வெளியே அனுப்புவேன். மாமி, நீங்க ஒன்னும் கவலைப்படாது. நாம இப்ப பார்த்துட்டு வரேன். அவகிட்ட இதை விட பெரிய விட 4 வீடு இருக்கு. கொஞ்ச நேரம் சுமாரியா, சமய சந்தர்ப்பம் தெரியாம உளறிக்கிட்டு. சம்பந்திமா, நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? இவ வில்லி, அவ குணமே அப்படி, அவ அப்படிதான் பேசுவா. நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. 2 குழந்தையோட வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பார்க்க வேண்டாமா? பசங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் இந்த பிரச்சனையில தலையிட்டு அதை பெருசாக்க வேண்டான்னு தான் நானும் பேசாம இருந்தேன். ஆனா இப்படி ஒரு கோழையோட வாழ்றதை விட என் பொண்ணு சும்மாவே இருக்கலாம். என்ன, அவன் கூட வாழணும்னு ஆசைப்படுறியா? சொல்லு.
அழாத, அழுதுகிட்டே இருக்காத. பொம்பளைங்க அழக்கூடாது. வா, இன்னும் 15 நாள் வீட்டை காலி பண்ணும். சம்பந்திமா, 15 நாள் வேண்டாம், 10 நாள்ல போலீஸோட வந்து இவளை முதல்ல உள்ள கொண்டு தள்ளுங்க. நாங்களாவது சந்தோஷமா நிம்மதியா இருப்போம். வந்து சேந்திய மாதவா, இங்க வா. டே மாதவா, உங்க அம்மாவுக்காக உன் வாழ்க்கையை பாழாக்கிக்காத. உங்க அம்மா மனசை பத்தி கவலைப்பட்டியே, காவேரி பத்தி யோசனை பண்ணியா? அவ உனக்காக இந்த வீட்டுல எத்தனை வார்த்தைகளை சகிச்சுன்னு இருக்கா, எத்தனை நாள் உங்க அம்மாவோட சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்கா. காவேரிக்காக நீ என்னடா பண்ண? இனி உங்க அம்மா பேச்ச கேட்காத. காவேரி இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிடா. அவளை ஒதுக்கி வச்சுட்டோ நம்ம வீட்டுல யாரும் சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியாதுடா. என்னப்பா சொல்றீங்க நீங்க? நான் காவேரியோட போயிட்டா அம்மா நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? அவங்கள அனாதாக்க சொல்றீங்களா? உனக்கு அம்மா வரதுக்கு முன்னாடி அவ எனக்கு பொண்டாட்டிடா. அவளை எப்படி காப்பாற்றணும், எப்படி சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படி எனக்கு நல்லா தெரியும். நாங்க வாழ்ந்தவங்கடா, நீங்க வாழ வேண்டியவங்க. முதல்ல சாரதா வீட்டுக்கு போய் நீ ஏன் இவ்வளவு நாள் மௌனமா இருந்த அப்படிங்கறத எடுத்து சொல்லு. அவங்க புரிஞ்சுக்குவாங்கடா. அவங்க ஒன்றும் உங்க அம்மா மாதிரி இல்லை. சரிப்பா, எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க, போறேன். இப்போ என் மேல கொஞ்சம் கோவமா இருப்பாங்க அவங்க. மாதவா, உனக்கு ஒன்று சொல்றேன். காலத்தே பயிர் செய்யன்னு சொல்லுவாங்க. நீ லேட் பண்ண உனக்கும் காவேரிக்கும் உள்ள இடைவெளி ரொம்ப அதிகமாகி கடைசியில 2 பேருமே நிரந்தரமா பிரிய வேண்டிய நிலைமை வந்தாலும் வந்துடலாம். உங்க அம்மா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நீ காவேரி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரலன்னா உங்க அம்மா என்னைக்குமே சந்தோஷமா இருக்க மாட்டா. நான் எங்கேயாவது ஓடி போயிடுவேன், எங்கேயாவது போய் செத்து ஒழிஞ்சிருவேன். நீ காவேரி இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலன்னா அதுதான் நடக்கும். தாத்தா, என்னம்மா காவேரி? வேலைக்கு கிளம்பியாச்சா? ஆமா, டியூட்டிக்கு போக நேராச்சு, கிளம்பிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை. வயசான காலத்துல இப்படி கண்ணு முடிச்சு வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை தாத்தா. நான் என்னம்மா பண்றது, வீட்டுல சும்மா இருக்க போர் அடிக்குது. ஆமா, சாரதா அங்க போயிருக்கா, சாப்பிட கூட வரலையே? அவங்க தலை எழுத்து, பசின்னு கூட பார்க்காம இப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தாத்தா, மழை வர்ற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் துணியெல்லாம் மேல காயாம இருக்கு, எடுத்து வச்சிடுறீங்களா? நான் எடுத்து வச்சிடுறேன். நீ எங்க கிளம்பிட்ட? கோயிலுக்கு. அப்படியா, சரி. காவேரி, இதோ துணியை வச்சுட்டு வரேன். ஹலோ. ஹலோ, நான் மாதவன் பேசுறேன். சொல்லுங்க மாதவன். நீங்க யார் பேசுறது? சீனு. சினு, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் அன்னைக்கு உன்னை தள்ளி விட்டுட்டேன். பரவாயில்ல மாதவன், தெரியாம தானே பண்ணீங்க. அப்புறம் காவேரி இருக்காளா? இருக்கா. நான் அவகிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். அவள் எங்கேயும் வெளியே போகாமல் வீட்டில் இருக்க சொல்கிறியா? சரி மாதவன். சித்தி இல்லையா? அம்மா வெளியே போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. அப்படியா? சரி, காவேரிகிட்ட நான் வரேன்னு சொல்லு. சரி மாதவன். யார் போன்ல? சித்தியா? இல்ல, நம்ம மாதவன் வராரா, உன்னை எங்கேயும் வெளியே போக வேண்டாம், இங்கே இருக்க சொன்னாரு. அவருக்கு வேற வேலை இல்லை. எந்தாச்சினோ? நம்ம மாதவன் வராரா. ஆயிரு மாதவன்? காவேரியோட புருஷன். பட்டியா? தாத்தா, மாப்பிள்ள அப்படிலாம் திட்டாதீங்க தாத்தா. நான் உள்ள போறேன், வந்தா உட்கார வைங்க. சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்கண்ணா.
காவேரி, காவேரி. நீ யானோ மாதவன்? ஆமா, நீங்க யாரு? ഞാനാ ഞാൻ ഈശ്വര പാണ്ഡ്യൻ, കാവേരിയുടെ താത്ത. എടാ പട്ടി, നീ എന്ത് മനസ്സിൽ വിചാരിച്ചോണ്ടിരിക്കുന്നേ? കാവേരിക്ക് കേക്കறதுக்கு ആളില്ലണാ? എടാ നിന്നെ കാവേരിയുടെ അള വെച്ച് നിന്നെ കൊണ്ടുടുവേ. ഇവിടെ നടന്ന് ഏതാച്ചും പൊണ്ണുകിட்ட சொன்ன കൊണ്ടുടുവേ, കൊണ്ടുടുവേ. அத்தை ஒரு நிமிஷம். என்ன வேணும்? இல்லை அத்தை, நான் என்ன நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க கூப்பிடும்போது நான் ஏன் வரல? அப்படி நான் வந்திருந்தா எங்க அம்மா அவமானப்பட்டிருப்பாங்க. ஒரு தாய் அவமானப்படலாமா? அவங்க எவ்வளவு கெட்டவங்களா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. இந்த பாருப்பா. இல்ல, நான் சொல்ல வந்த முழுசா சொல்லிடுறேன். ஒருத்தங்க தப்பு பண்ணா அவங்கள திருத்தணும், அனாதையா விட்டுட்டு வந்துடக்கூடாது. இப்போ உங்க பையன் ஸ்ரீ கல்யாணம் ஆயிடுச்சு, நாளைக்கு உங்க விட்டு போனா நீங்க பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? இந்த பாருப்பா, நான் ஒன்னும் உங்க அம்மா மாதிரி என் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டேன். வாஸ்தவம் தான் அத்தை, வாஸ்தவம் தான், ஒத்துக்கிறேன். எங்க அம்மா ஷியாமலா, சாரதா இல்ல. ஆனா என்னை வளர்க்கறதுக்காக சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? அவங்கள உதறி தள்ளிட்டு வந்துட முடியுமா? எனக்கு எங்க அம்மாவும் முக்கியம், அதே சமயத்துல காவேரியும் முக்கியம். இதுல இருந்து என்னால மாற முடியாது. நான் சொத்துக்காக காவேரியை கல்யாணம் பண்ணிக்கல. இந்தாங்க அந்த வீட்டோட பத்திரம். இதை காவேரி கேட்கும்போது நான் ஏன் திரும்ப தரல? இதை நான் கொடுத்துருந்தா எங்க அம்மா ஏன் 2 தங்கச்சியை நான் அனாதாகிட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் 2 பேருக்குமே கொடுக்காம பத்திரமா வச்சிருந்தேன். உங்க சொத்தை நீங்களே வச்சுக்கலாம். சொத்து விஷயம் எல்லாம் இருக்கட்டும், 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ எதுக்காக சம்மதிச்ச? நானா? நான் காவேரி கிட்ட எவ்வளோ தூரம் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ உங்ககிட்டயும் சத்தியம் பண்றேன். என் வாழ்க்கையில காவேரியை தவிர இன்னொரு பொண்ணுக்கு சத்தியமா இடம் கிடையாது. நான் காவேரி கிட்ட கொஞ்சம் பேசணும். காவேரி, காவேரி எங்க? அவ காவேரி கோயிலுக்கு போயிருக்கா. ஓஹோ, அப்படியா? மாதவன், இவர் எங்க அப்பா ஈஸ்வர பாண்டியன், காவேரியோட புருஷன் மாதவன். தெரியும். தெரியுமா? பேசினேன், தூக்கி வச்சு பேசினாரு. எப்ப? என்ன மாப்பிள்ள நீங்க? எவ்வளவு நல்ல பையன் நீங்க, நல்ல மாப்பிள்ள நீங்க. உங்களுக்கு நான் வழி காட்டுறேன். அம்மா நீ உள்ள போமா. மாப்பிள்ள வாங்க, நான் ஜோலிக்கு போற வழியில உங்களை கொண்டு போய் காவேரி கிட்ட விட்டுட்டு போறேன். என்ன பயப்படாதீங்க. வா காவேரி போலாம். மழை நின்னோட வரேன். என்கிட்ட கூட இருக்கு, வா போலாம். கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். மாதவனுக்காக தானே வெயிட் பண்ற. ஆமா. சரி நாங்க வரோம், வா. என்ன பாக்குறீங்க? இல்ல, என் மேல உனக்கு இன்னும் அக்கறை இருக்கான்னு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதான். சரி, என்ன முடிவு பண்ண? எதை பத்தி? நான் மாத்துக்கு வரத பத்தி. நான் அந்த வீட்டுக்கு வர முடியாதுன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியாச்சு. என்னால் என் முடிவை மாத்திக்க முடியாது. நீங்க பேசாம எங்க வீட்டுக்கு வந்துடுங்களேன். உனக்கு எப்படி உங்க சித்தி முக்கியமோ, அவங்கள விட்டு வர முடியாதோ,
அதே மாதிரி தானே எனக்கு எங்கள் அப்பாவும் அம்மாவும். வயசான காலத்தில் அவங்கள நான் விட்டு வர முடியுமா? அப்போ நம்ம தனி கொடுத்துன்னு போயிடலாமா? இதே விஷயத்த பல தடவை நான் உங்ககிட்ட கேட்டும்போது நீ முடியாதுன்னு சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எங்கள் அப்பா அம்மா விட்டு என்னால் வர முடியாது. சரி, இந்தா உங்கள் வீட்டோட பத்திரம். இது உங்கள் சித்திகிட்ட கொடுத்தேன், வாங்க மாட்டேன்ட்டாங்க. நீயே வச்சுக்கோ. இந்த பத்திரம் ஒன்றும் எனக்கு வேணாம். இந்த பத்திரத்தை உங்க அம்மா கையில கொடுத்துட்டு எங்க சித்தி வீட்டுக்கு வந்து சேருங்க. அப்போ வரமாட்டேன். நான் உயிரோட இருக்கும்போதே உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சவங்க அவங்க இருக்கிற வீட்டுக்கு என்னால வர முடியாது. எங்க பாட்டிக்கும் உங்க அம்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? பத்தியா, ஏன் எதிர்க்கவே எங்க அம்மா பத்தி தப்பா பேசிட்டு இருக்கியா? சரி, உன் வீட்டு பிரச்சனை தான் முடிஞ்சிச்சுல, வா நம்ம மாத்துக்கு போலாம். வர முடியாது. அப்போ நான் தனியா கஷ்டப்படணும், அதுதான் உன் ஆசை இல்ல? சரி, எப்போ நீ எங்க அம்மா ஒன்னா ஒத்து போய் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ ஒன்னா சேர்ந்துக்கலாம். அது வரைக்கும் இந்த மாதிரி கோயில், குளம், குட்டை இந்த மாதிரி சந்திச்சு பேசிக்கலாம். அது நடக்காது. நடக்கிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். போயிட்டு வரேன். வந்துட்டீங்களா சித்தி? சாப்பிட்டீங்களா? காவேரி, என்ன சித்தி? கோயில் என்ன விசேஷம்? ஒன்னும் இல்லையே. ஒன்னும் இல்ல? ஒன்னும் இல்ல சித்தி. அப்புறம் சித்தி? ஒன்னும் இல்லையே. ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்ல. நிஜமா? நிஜமா. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? என்கிட்டயே நடிக்கிறியா? மாதவன் கோயிலுக்கு வந்தாரா? நீ பாத்தியா? பார்த்தேன். என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அவர் தனி கொடுத்துன வரமாட்டாராம். அவங்க அம்மா கூட தான் இருப்பாராம். அதுக்கே இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? அவங்களுக்கும் மாதவன் ஒரே புள்ள. திடீர்னு வெளியே போச்சனா எங்க போவாங்க? சித்தி, புரியாம பேசாதீங்க. நான் உங்களை மாமியார் மாதிரியா நடத்தினேன். பெத்த பொண்ணு மாதிரி அவங்களை உட்கார வச்சு எல்லா வேலையும் நானே செஞ்சேன். இப்படி நன்றி கட்டத்தனமா மாதவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பொண்ணா இருந்தா இந்த முடிவு எடுப்பாங்களா? அவங்களுக்கு இப்போ ஒரு பேர குழந்தை வேணும். அதனாலதான் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை அவமானப்படுத்துறவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன் சித்தி. மாதவன் என்ன சொல்றாரு? அவருக்கு நானும் வேணுமா, அவங்க அம்மாவும் வேணுமா. அவர் முடிவுல எந்த மாற்றமும் இல்லையா. அதுல எந்த தப்பும் இல்லையே. அவர் உங்களுக்கு மந்திரம் போட்டுட்டாரா? அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அவரை நம்ப முடியாது சித்தி. அவர் ஒரு மௌன சாமியார். கடைசி நேரத்துல காலை வர விட்டுருவார். அந்த வீட்டுக்கு என்னால போக முடியாது. கடைசி வரைக்கும் உங்க பொண்ணாவே இருந்துடுறேன் சித்தி. இதுதான் உன் முடிவா? பின்ன சித்தி, அவருக்கு மட்டும்தான் எல்லாரும் இருக்காங்களா? எனக்கு கூட தான் நீங்க, தம்பி, தாத்தா எல்லாரும் இருக்கீங்க. அவரே மனசு திறந்து எப்ப இங்க வந்து என்ன கூப்பிடுறாரோ அப்பதான் அவரோட வாழ்வேன். அது வரைக்கும் இங்கதான் இருப்பேன். நீங்களே போன்னு சொன்னாலும் போக மாட்டேன். ஹாய் சாரு, எதுக்கு ஃபோன் பண்ணி நீங்க வர சொன்ன? பிருந்தா, உங்க அப்பாவோட கொலைக்கு சாரதா தான் காரணம்னு பிரசாத் நம்பிட்டு இருக்கான். அது இல்ல நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா நிச்சயமா அவனுக்கு அவங்க மேல இருக்கிற கோவம் போயிடும். அவன் மனசுல இருக்கிற வெறுப்பையும் நம்மளால மாத்த முடியும். ஏன் அப்படி சிரிக்கிற? சாரு, பிரசாத் மனசுல
சாரதா சித்தி மேல இருக்க வெறுப்பு அது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்ல. 20 வருஷமா அவன் ஸ்லோ பாய்சன் ஆகி இப்ப ஃபுல்லாவே பாய்சன் ஆயிட்டான். நீ நானும் half an hour பேசி நிச்சயமா அவன் மனசை மாத்த முடியாது. எங்க அப்பாவோட கொலைக்கு சாரதா சித்தியோ இல்ல எங்க அம்மாவோ காரணம் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். வேற யாரோ எதுக்கோ பண்ண அந்த கொலை இப்ப இந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. சரி, நீ எதுக்கு இங்க என்ன வர சொன்ன? தப்பார் பிருந்தா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலை நிச்சயமா பேப்பர்ல வந்திருக்கும். அந்த பேப்பர்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். அன்னைக்கு கொலை நடந்த அவசரத்துல பதட்டத்துல பல விஷயங்களும் அவங்க விட்டுருக்கலாம். இப்ப நம்ம அதை நிதானமா அலசி பார்த்தோம்னா ஏதாவது க்ளூ கிடைக்கும். இன்ஃபேக்ட் அந்த கொலை சம்பந்தப்பட்டவங்க இப்ப இருந்தாங்கன்னா அவங்கள மீட் பண்ணி பேசலாம். சரி, பார்க்கலாம், பேசலாம். இன்வெஸ்டிகேஷன்ல எங்க சாரதா சித்தி கொலையாளி இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, எங்க அம்மா சும்மா இருப்பாங்களா? மறுபடியும் வேற ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு பிரசாத்துக்கும் சாரதா சித்திக்கும் கண்டிப்பா பகை உண்டாக்குவாங்க. எங்க அம்மாவால சும்மாவே இருக்க முடியாது சாரு. இனி பிரசாத மாத்தவே முடியாது. ஏன் இப்படி எதுலையுமே பிலீவ் இல்லாம பேசுற? அவன் உன் கூட பிறந்தவன். போய் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம். வாயே வா பிருந்தா, ப்ளீஸ். பிருந்தா, இங்க பாரு. ஓகே. பிருந்தா, இவன் தான் கொலைகாரன். இவனை நம்ம நேர்ல பார்த்து விசாரிக்கலாமா? சாரு, நீ சொல்றதுக்கு முன்னாடி நான் போய் அவனை பார்த்தேன். 7 வருஷம் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி இப்ப ஏதோ ஒரு கடை வச்சிருக்கான். நான் விசாரிச்சப்போ என்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை. அப்போ உன் கஸ்டடியில வச்சு விசாரிச்சு பாரு. இது அவ்வளோ ஈஸி இல்லை சாரு. கேஸ் முடிஞ்சு பல வருஷம் ஆகுது. கோர்ட்லயும் ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. மறுபடியும் கேஸை ரீஓபன் பண்ணோம்னா என்னோட டிஜிபி கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அதுக்கு லேட் ஆகுமே. இது பாரு சாரு, நம்மளுக்கு வேணும்னா இந்த கேஸ் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம். ஆனா எங்க டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அது அந்த மாதிரி கிடையாது. தமிழ்நாட்டுல ஒரு வருஷத்துக்கு 3000ல இருந்து 4000 கொலை நடக்கும். அதுல ஒரு கேஸ் இது, அவ்வளவுதான். அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து பிரசாத் கிட்ட இதை பத்தி பேசி பார்க்கலாமே. ப்ளீஸ் பிருந்தா. சரி, வரேன். கிளம்பு. வா. வாமா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். உன் புருஷன் எப்படி இருக்கான்? அவரும் நல்லா இருக்காரு. போய் சொல்ல பார்த்துங்க. நான் அன்றைக்கே சொன்னேன், வேண்டாம் அவனை கல்யாணம் பண்ணிக்காதேன்னு. நீ சந்தோஷமா இருக்க மாட்டேன்னு கூட சொன்னேன். நீ கேட்கல. உன் வாழ்க்கையை நீ அழிச்சுக்கிட்டேம்மா. ஏன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்ட மாதிரி நீ உன் வாழ்க்கையை அழிச்சுக்காத. அம்மா பேச்ச கேட்காத பிரசாத். அம்மா பேச்சை கேட்டு நீ ஒன்றும் உன் வாழ்க்கையை அழிச்சுக்கல. நீயா உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்ட. உங்க அம்மா பேரை சொன்ன உடனே உனக்கு எவ்வளவு கோவம் வருது. உங்க 2 பேரோட வாழ்க்கை அழிஞ்சதுக்கு காரணம் உங்க அம்மா தான். வாய முடிச்சாரு. எங்கள் அம்மாவை பற்றி பேசதான் நீங்கள் 2 பேரும் எங்களை கூப்பிட்டுருந்தீங்கன்னா நான் பேச தயாரா இல்லை. நான் வரேன். பிரசாத், இங்க பாரு, நான் சொல்றது கேளு. சீக்கிரமா சாருவை கல்யாணம் பண்ணிக்கோ. அவங்க
அவங்க அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. சாரு நீ கல்யாணம் பண்ணிட்டு தனியா போயிடு. அப்பதான் அம்மா ஒரு தீர்மானத்துக்கு வருவாங்க. நீ கூடவே இருக்க வரைக்கும் தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. பிருந்தா அம்மா எந்த தப்பும் பண்ணல. அப்பாவை கொலை பண்ணவங்கள பழி வாங்கிட்டு இருக்காங்க. அது தப்பா? புரியாம பேசாத பிரசாத். உங்க அப்பா கோர்ட்ல ஏறி சாட்சி சொன்னா யாருக்கு நஷ்டமோ அவங்க தான் அந்த கொலையை செஞ்சிருக்கணும். நிச்சயமா அவர் சாரதா பக்கம் தான் பேசியிருப்பாரு. அதனால அவங்களுக்கு லாபம் தானே. சோ யாருக்கு நஷ்டமோ அவங்க தான் அந்த கொலையை செஞ்சது. சரி, உன் லாஜிக் படியே நான் வரேன். எங்க அப்பா கோர்ட்ல சாரதாக்கு சாதகமா தான் சாட்சி சொல்லியிருப்பாரு. நான் நிச்சயமா எப்படி சொல்ல முடியும்? எங்க அப்பா சாரதாக்கு விரோதமா தான் சாட்சி சொல்லியிருப்பாரு. அப்ப நஷ்டம் யாருக்கு? சாரதாக்கு தானே. சாரதா தான் அந்த கொலை செஞ்சிருக்கா. அப்பா அப்படி சொல்லிருக்க மாட்டாரு. அப்பா சாகும்போது உனக்கு 6 வயசு, எனக்கு 10 வயசு. 10 வயசுல எனக்கு புரியாதது உனக்கு 6 வயசுல புரிஞ்சிச்சா? உன் போலீஸ் புத்தி அப்பவே வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சா? போ பிருந்தா, புரியாம பேசுறா. பிரசாத், நான் என்ன சொல்லிட்டு இருந்தாலும் நீ அதே தான் பேசிட்டு இருக்க. அப்பாவோட கொலை கேஸ்ல தண்டனை அனுபவிச்ச 2 பேரையும் நான் பார்த்தேன். அவங்க 2 பேரும் சந்தோஷமா கடை வச்சு பொழைச்சிட்டு இருக்காங்க. கேஸ் தான் முடிஞ்சிருச்சுல்ல, இப்பயாவது உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டேன். நம்ம அப்பாவோட கொலைக்கும் நாகுவுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சாரதா சித்திக்கும் இந்த கொலையில சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லல. இன்னுமா புரியல? நீ ஐபிஎஸ் படிச்சதே வேஸ்ட் பிருந்தா. சாரதா தான் அந்த கொலையை செய்ய சொல்லியிருக்காங்க. தண்டனை அனுபவிச்சுட்டு அவங்க 2 பேர் ரிலீஸ் ஆகி வெளியில வந்ததும் பணத்தை கொடுத்து கடையை வச்சு அவங்கள செட்டில் பண்ணிட்டாங்க. அவங்க நன்றி விசுவாசத்துல யார் கேட்டாலும் சாரதாவுக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, நாகுக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இந்த கொலையை யார் செஞ்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? பழி வந்து நம்ம அம்மா மேல விழும். போடி. ஏன் பேசுனதையே திரும்ப திரும்ப வேற மாதிரி பேசிட்டு இருக்க பிரசாத்? வாய் மூடி சாரு. ஷட் அப். ஓகே சாரு, நான் சொல்றத கேளு. இவன் திருந்தவே மாட்டான். இவனை மறந்துட்டு நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. கரெக்ட். போ, வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு. போ, ஏன் நிக்கிற? பைத்தியக்காரா, சரியான அம்மா பைத்தியம். இன்னும் கொஞ்ச நாள்ல சாரதா சித்தியும் அப்பாவையும் யாரையா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறான். அங்க போடுற களியை சாப்பிட்டா அப்பதான் இவன் திருந்துவான். நீ வா சாரு. போ, இங்கே வந்த போ. அந்த டாடி வெயிட் பண்ணிட்டு இருக்க, அவங்ககிட்ட போ. வந்துட்டா எனக்கு அட்வைஸ் பண்ண. மேடம் நீங்க ஏன் நிக்கிறீங்க? நீங்க போக வேண்டியதானே? அதான் அவங்க சொல்லிட்டு போனாங்களே, நல்ல அனுபவசாலி சொல்லிட்டு போனாங்க. இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க. போங்க. உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் பிரசாத். சாரதாவுக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. உங்க அம்மாவையும் சாரதாவையும் பிரிக்கிறதுக்காக யாரோ போட்ட சதி இது. ஆனா அதுல நிச்சயமா உங்க அம்மாவுக்கும் பங்கு இருக்கு. அதை உன்கிட்ட நான் ப்ரூஃப் பண்ணுவேன்.
போயிருந்த? நான் ஆஃபீஸுக்கு தான்மா போயிருந்தேன். திரும்ப திரும்ப பொய் சொல்லாத. நீ ஆபீஸ்க்கு போல. நீ ஆபீஸ்லயும் இல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற இடத்துலயும் இல்ல. இப்பதான் வேலு போன் பண்ணா. எங்க போயிருந்த? பிருந்தாவை பார்க்க போயிருந்தேன். சாருல தருந்தாளா? இருந்திருப்பா. என்ன சொன்னா? என்ன பத்தி அவ என்ன சொன்னா? இல்லம்மா, அப்பாவோட கொலை சம்பந்தமா. அப்பா கொலையை பத்தி? உங்க அப்பாவை நான் தான் கொன்னேன். உங்க அப்பாவை நான் தான் கொன்னேன். என்ன இப்போ? அம்மா. போ. உங்க அப்பாவை நான் தான்டா கொன்னேன். என்ன செய்வ? சாருலதா என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறேன்னு சபதம் போட்டு போயிருக்கா. அவ கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கியா? அவளோடய போ. அவளோடய போய் தொலைடா. அவளோட சேர்ந்து என்ன ஜெயிலுக்கு அமிச்சிட்டு நீயும் அவளும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. என் கண்ணு முன்னாலே நிக்காத. போய் தொலை. டேய், எனக்கு சாரதா மட்டும்தான் எதிரி நினைச்சிட்டு இருந்த. இல்ல, நீயும் எனக்கு எதிரி தாண்டா. ஏண்டா உனக்கு புத்தி கெட்டு போச்சா? சொல்றா, புத்தி கெட்டு போச்சா? ஏன்டா எங்க பாப்பாவை தொல்லை பண்றேன்? எத்தனை வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன், உங்க அப்பனை கொன்னது ராமு சாரதா தான். ஏன் தெரியுமா? உங்க அப்பா உயிரோட வந்து கோர்ட்ல கூண்டேறி எல்லா சொத்துலையும் எனக்கு பங்கு இருக்குன்னு சொல்லுவானோ, சொத்துல பங்கு தரத்துக்கு பயம், பண ஆசை, வெறி. அதுக்காக தான் உங்க அப்பா அந்த ராமு சாரதா கொன்னாங்க. அதை முதல்ல புரிஞ்சு தொலை. இல்ல, ராமுவும் சாரதா எங்க அப்பாவை கொல்லல. அப்போ உங்க அம்மா கொன்னாங்கன்னு சொல்றியா? எங்க அம்மாவும் எங்க அப்பாவை கொல்லல. எங்க அம்மாவும் சாரதாவும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு நடுவுல யாரோ தான் எங்க அப்பாவை கொன்னு இருக்காங்க. மாமி, ஊருக்கு போயிருந்தாலே பேத்தி கல்யாணம்லாம் எப்படி நடந்துச்சு? ஜாம்னு நடந்துச்சு. அவளுக்கு என்ன குறை? மாப்பிள்ளை என்ன வேலை செய்யற? ஏதோ பிரைவேட் கம்பெனியில கிளர்க்கா இருக்கானா. மாசம் 4000 ரூபாய் சம்பளமா. மறு வீட்டுக்கு எப்போ வரதா சொன்னா? அடுத்த வாரம் வர. எத்தனை நாள் தங்க போறா? ஒரு 10 நாள் தங்குவான்னு வச்சுக்கோங்க. அப்பா எங்கம்மா? மேல இருக்காங்க. இல்ல, இங்க இல்ல. ஆமா, இல்ல வீட்ல இல்ல. அப்பா, அப்பா உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்கப்பா. ஆள் எப்படிமா இருக்காரு? நல்லா ஹைட்டா இருப்பாங்க, சிவப்பு சட்டை போட்டிருக்காங்க, கண்ணாடி போட்டிருப்பாங்க, நல்லா மீசை இருக்கும். எதுக்குப்பா வந்திருக்காங்க அவங்க உங்களை தேடி? வாங்க யோகி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க வந்து தேடி போனதா வீட்டில் சொன்னாங்க. என்ன விஷயம்? எப்படி உங்களை வேலையை விட்டு தூக்குனாங்க? அது ஒன்றும் இல்லை சார். ஒரு நாள் வேலுமணி மாமாப்பில் தண்ணி போடலான்னு சொல்லி கூப்பிட்டான். அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நானும் அவன் கூட தண்ணி போட போனேன். அங்கே போனப்போ சொன்னால் துணி பண்டல் ஒன்று பார்சல் எடுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்ட வந்து நில்லு, அதை விற்று நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நானும் துணி பார்சல் பண்டல் ஒன்று எடுத்துக்கிட்டு ஃபேக்ட்ரிக்கு வெளியே போய் நின்னேன். அதுக்குள்ளே செக்யூரிட்டிகிட்ட மாட்டிக்கிட்டு ஏகப்பட்ட பிரச்சனையாகி கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு. அதை ஏன் சார் கேட்குறீங்க? அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பிரபாவதியும் பிரசாத்தும் பிளான் பண்ணி என்னை வெளியே அனுப்பணுங்கிறதுக்காக தான் இந்த வேலை செஞ்சுருக்காங்கன்னு. அதுக்காக ஏன் ஊரை விட்டு போனீங்க? அது வந்து சார், வேலுமணி இங்கே இருந்தா உன்னை கொன்னுடுவேன் வெட்டிடுவேன் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். இங்கே இருந்தால் தானே நமக்கு பிரச்சனை. அதனால தான் கொஞ்ச நாளைக்கு ஊர்லேயே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தலைமறைவாயிட்டேன் சார். நான் எவ்வளவோ சொன்னேங்க, பாவம் சாரதா மேடம், அவங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்கன்னு. என் பேச்சை கேட்கல. இப்போ அந்த துரோகமே உங்களை சுத்துது. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஏய் போடி போடி, வேலையை பார்த்துட்டு. எதுக்கு என் மேல கோவப்படுறீங்க? இந்த 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எல்லாம் உன் கஷ்டமும் எனக்கு தெரியும். பிள்ளைங்களை கூட்டிட்டு மேலே போ. போ வந்துட்டா. சொல்லுங்க யோகி சார், என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை பாலா, மேடம் ஒரு புது ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் ஃபேக்ட்ரியில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றாங்க. அதான் கேட்டு போகலான்னு வந்தேன்.
மேடம் என்ன வேலைக்கு வச்சுக்குவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் இந்த விஷயத்துல நீங்க ஒத்து போக மாட்டீங்களே, அங்கதான் சார் கொஞ்சம் இடிக்குது எனக்கு. எப்படியோ என்ன வச்சு எப்படி ஃபேக்டரியில இருந்து உங்களை வெளியே அனுப்புனாங்களோ அதே மாதிரி என்ன நீங்க பயன்படுத்தி பிரபாவதியும் பிரசாத்தையும் வெளியே அனுப்பணும். அதுக்காக என்ன உதவி செய்யணுமோ அதை செய்ய நான் தயாரா இருக்கேன் சார். என் உயிரை கொடுக்க தயாரா இருக்கேன் சார் மேடத்துக்காக. சத்தியமா சார், சத்தியமா என் உயிரை கொடுக்க தயாரா இருக்கேன் சார். தைரியமா போங்க சார். வரம்பலா. காவேரி, காவேரி, ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டாமா. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை. ஹலோ மிஸ்டர் குப்தா, நான் சாரதா பேசுறேன். சொல்லுங்க சாரதா. நீங்க சொன்ன அந்த பில்டிங் போய் பார்த்தேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூட ரெடி பண்ணிட்டேன். பார்ட்னர்ஷிப் டீடும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு நல்ல நாள் பார்த்து கையெழுத்து போடலாம். அப்புறம் அந்த பில்டிங்கில் டோர்ஸ் விண்டோஸ் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கு. அது கொஞ்சம் ரிப்பேர் பண்ணோம். ஒரு 10 lakhs நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா வேலை சீக்கிரமாக ஆரம்பிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஓகே சாரதா, ஒரு 1 வீக்ல அரேஞ்ச் பண்ணி தந்துடுறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் சாரதா. தேங்க்யூ. இட்ஸ் ஆல் ரைட். தேங்க்யூ மிஸ்டர் குப்தா. மார்னிங் மேடம். மார்னிங் யோகி. குட் நியூஸ் மேடம். என்ன? பாலா வந்துட்டாரு. ஓ, பிரபாவதி வேலுமணிக்கு பயந்துக்கிட்டு தான் வெளியூர் போயிருந்தாரு. என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினார் மேடம். எல்லா வழியிலும் நமக்கு உதவி பண்ண தயாராக இருக்காரு. இருந்தாலும் பாலா விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் நம்மால் ஆயிட்டார் மேடம். மிஸ்டர் குப்தா கிட்ட பேசினேன். ஒரு 1 வீக்ல 10 lakhs கொடுக்குறேன்னு சொன்னார். வேலை சீக்கிரமாக ஆரம்பிக்கலாம். எல்லாம் நல்லபடியாக நடக்குது. சந்தோஷமாகவும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நேரத்தில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்களே, அவங்க காணோம். எங்க அவங்க? காவேரி, காவேரி எங்க? என்ன மேடம், ஒரு தடவை கூப்பிட்டா உடனே வந்துருவா? ஒரு மாதிரியா கூட இருந்தா. காவேரி, காவேரி, என்ன காவேரி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? மாதவன் வீட்டுக்கு வந்தாரா? ஏதாவது சொன்னாரா? என்னம்மா, ஸ்ரீய மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? பிரசாதம் பிரபாவதி இங்க ஏதாவது வந்து தகராறு பண்ணாங்களா? என்ன ஆச்சுன்னு சொல்லு காவேரி. உங்க அம்மாக்கு ஏதாவது உடம்பு சரியா? என்ன காவேரி, ஏதாவது சொல்ல. இவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருக்கேன்ல, என்னன்னு சொல்லு. இந்த பாரு, என்கிட்ட சொல்லு. சொல்லுமா, சொல்லு காவேரி. காவேரி, என்னமாச்சு? மாதவனுக்கு 2வது கல்யாணம் ஆச்சுன்னு யாராவது சொன்னாங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா, அது பொய்யா தான் இருக்கும். தாத்தா எங்க? தாத்தாவை யாராவது அடிச்சிட்டாங்களா? இல்ல யாராவது கிட்ட தகராறு பண்ணி வெட்டிட்டாரா? என்னம்மா சொல்லு, சொல்லு காவேரி. இவ்வளவு தூரம் கேக்குறல, என்ன ஆச்சு உனக்கு? இவ்வளவு தூரம் கேக்குற, பதில் சொல்ல மாட்டியா? இந்த பாரு, என்னன்னு சொல்லு, சொல்லு. அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சா? அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஏதாவது போன் வந்துச்சா? அப்பாக்கு ஒண்ணும் இல்ல. அப்பா யாருக்கும் ஒண்ணும் இல்ல. என்ன எதுவும் கேட்காதீங்க சித்தி. காவேரி, காவேரி, மேடம், என்னன்னு தெரியலையே.
இப்படி அழுதுட்டு இருக்க? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற காவேரி? என்னன்னு சொல்லுமா. ப்ளீஸ் காவேரி சொல்லு. நீ இப்படி பேசாம இருக்கிறது எனக்கு பதட்டமா இருக்கு. என்னன்னு சொல்லு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.